வெல்கம் டு ரிஸ்மா டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லபடியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் நல்லா இருக்கோம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காலைல நான் எழுந்திரிச்சதுலேருந்து என் பசங்களை பார்த்துட்டு, வீட்டு வேலை பார்த்துட்டு, பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு, சமைச்சிட்டு, அதுக்கப்புறம் எப்படி என்னோடய டைலரிங் வேலையை நான் பார்க்குறேன், எப்படி டைம் சேவ் பண்ணுறேன் அப்படிங்கிறத தான் நான் உங்ககிட்டக்க ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ காலைல 5:30 போல் நான் எழுந்திரிச்சு ஃபஜர் தொழுத கை கொஞ்சம் தொழுதோடு அப்புறம் 6க்குலாம் நான் வந்துட்டு கிச்சனுக்குள்ளே என்ட்ரி கொடுத்துருவேன். நான் இப்போ ரைஸ் குக்கரில் தான் வந்துட்டு சாதம் வந்துட்டு வைக்க போகிறேன். ஸோ அதுக்கு வந்துட்டு இந்த ரைஸை நம்ம அரிசியை கழுவி போட்டுட்டு, இந்த மாதிரி நான் தண்ணி வந்துட்டு அளந்துலாம் வைக்க மாட்டேன். இப்படி நம்ம விரலை வச்சு பார்த்தோம்னா கரெக்டாக 2 இன்ச்சு அளவுக்கு, ஸோ அதுக்கு இல்லைன்னா கொஞ்சம் கம்மியாக அப்படி வந்துட்டு நீங்கள் நல்லா கொஞ்சம் விரையாக இருக்கணும் சோறு அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கம்மியாக வந்துட்டு வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ நான் வந்துட்டு இப்படி தான் நான் வந்துட்டு அளந்துலாம் வைக்க மாட்டேன், இதே மாதிரி தான் வைப்பேன். கொஞ்சமாக உப்பு போட்டேன். ஸோ இதே சாதம் இப்போ வந்து நான் லெமன் சாதமும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் தான் பண்ண போகிறேன். ஒரு பையன் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு 7:30க்கெலாம் ஸ்கூல் போயிடுவாப்புல, பெரிய பிள்ளை. சின்ன பையன் வந்துட்டு 8க்கு ஸ்கூல் போவாப்புல. ஸோ அவங்களுக்கு அதுக்குள்ளே வந்துட்டு நான் எல்லாமே பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் லன்ச் ரெடி பண்ணணும், எல்லாமே ரெடி பண்ணணும். ஸோ அதனால் நான் சீக்கிரமாக நான் வந்துட்டு ஆரம்பிச்சிருவேன். நான் நின்றுட்டே வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த மாதிரி காயெலாம் வெட்ட போகும்போது சீக்கிரமாக வெட்டிடுவோம். அவசரமாக பார்க்குற வேலைக்கு வந்துட்டு இந்த மாதிரி நின்றுட்டே நம்ம வெட்ட போகும்போது சீக்கிரமாக வெட்டிடுவோம். அதனால தான் நான் வந்துட்டு நின்றுட்டே வெட்டுறேன். உட்காந்து நம்ம வெட்ட போகும்போது கூட கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும் இல்லையா? ஸோ இப்போ நம்ம நின்றுட்டு வெட்டினா போகும்போது சீக்கிரமாக நான் வெட்டி முடிச்சுருவோம். அதனால தான் நான் நின்றுட்டே இந்த மாதிரி கட்டெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், கையிலேயே நான் வெட்டிட்டுருவேன் எல்லா காயுமே. இந்த இடத்துல வந்துட்டு நான் குப்பை போடுறதுக்கு இந்த மாதிரி ஹூக்கில் மாட்டி வச்சுட்டேன். நான் நல்லாவே வெயிட் தாங்குது. பிளாஸ்டிக் பை வச்சு நான் இப்படி வச்சுருக்கேன். ஸோ வந்துட்டு நான் குப்பை கூடையை வந்துட்டு நான் பால்கனியில் வச்சுருக்கேன். இதில் வச்சுட்டு இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் பால்கனியில் போய் நான் போட்டுருவேன். இப்போ வந்துட்டு நான் சாதம் வெந்துக்கிட்டு இருக்கு இல்லையா, உருளைக்கிழங்கு வந்துட்டு நான் ஃப்ரை பண்ண போகிறேன். அதுக்கு 4 பல் பூண்டு எடுத்திருக்கேன். ஆயில் வந்துட்டு நல்லெண்ணெய் யூஸ் பண்ண போகிறேன். நான் தண்ணி ஊற்றாமல் ஆயிலில் மட்டுமே ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ கொஞ்சமாக தான் நான் ஆயில் யூஸ் பண்ணுறேன், ரொம்ப யூஸ் பண்ணல. நீங்களே பாருங்கள், அந்த சட்டியில் கொஞ்சம் தான் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு தான் நான் வந்துட்டு ஆயில் யூஸ் பண்ணுறேன். ஆயில் வந்துட்டு நீங்கள் ஆயில் சன்ஃப்ளவர் ஆயில் அப்படி யூஸ் பண்ணாமல் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணோம் அப்படின்னம்னா, நல்லெண்ணெய் இப்போ ஆயில் 2 ஸ்பூன் நம்மளுக்கு தேவைப்படுற இடத்துல நல்லெண்ணெய் வந்துட்டு 1 ஸ்பூனே போதுமாக போயிடும். அந்தளவுக்கு வந்துட்டு குவான்டிட்டி இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கடுகு உளுந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு இடித்து வச்சுருந்த பூண்டையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒன் டைம் நீங்கள் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். தண்ணி ஊற்றி வேகிற டைமை விட ஆயிலில் வந்துட்டு ஃப்ரை ஆகிற டைம் கம்மியாக இருக்கும். ஸோ சீக்கிரமாகவே வேலை முடிஞ்சிடும். நான் உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு மிளகாத்தூள், இது மட்டுமே போட்டு நான் வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணுறேன். ஜஸ்ட்டு நம்ம கொஞ்சம் கிளறி மட்டும் விட்டுக்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான் வந்துட்டு. மற்றபடி பிடிக்கலாம் மாட்டாது, தண்ணியும் தேவைப்படாது, நல்லா ஃப்ரை ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஆன்ஸ் இந்த மாதிரி. இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அந்த எண்ணெயே வந்துட்டு வெளில வந்துடுச்சு பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்துட்டு டீ போடுறேன். அதுக்கெல்லாம் என் பையன் வந்துட்டு குளிச்சுட்டு ரெடி ஆயிடுவாப்புல.
காலைல இஞ்சி டீ தான் சாப்பிடுவோம். என் ஹஸ்பண்ட் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் வரமாட்டாங்க, லஞ்சுக்கு தான் வருவாங்க. ஸோ லன்ச்சு வந்துட்டு பசங்களுக்கு எது கொடுத்து விட்றனோ அதே தான் நாங்களும் லஞ்சுக்கு சாப்பிடுவோம். நைட்டுக்கு வந்துட்டு குழம்பு வச்சுட்டு சாப்பிட்றது வந்துட்டு நைட்டுக்கு பசங்க எல்லோரும் ஒன்றா வந்துட்டு சாப்பிட்டுப்போம். இப்போ வந்து பசங்களுக்கு எது நாங்கள் கொடுத்து விட்றனோ அதே தான் வந்துட்டு நானும் என் ஹஸ்பண்டுமே சாப்பிடுவோம். டீ வந்து எங்கள் 3 பேருக்கு மட்டுமே வந்துட்டு டீ போட்டாச்சு. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்துட்டு தோசை தான், ஒரே ஒரு முட்டை தோசை தான் வந்துட்டு நான் ரெடி பண்ணுறேன். 7:30க்குள்ளே போகணும். அதுக்குள்ளே என் பையனுக்கு சாப்பிடவும் டைமும் இருக்காது. பெரிய பையன் வந்துட்டு 11th படிக்கிறாப்புல, சின்ன பையன் வந்து 9th படிக்கிறாப்புல. ஸோ இருந்துமே வந்து ஒரே ஒரு முட்டை தோசை தான் சாப்பிட்டுட்டு போவாப்புல. அதுக்கே வந்துட்டு அவங்களுக்கு டைம் இருக்காது, டைம் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இந்த பையனுக்கு வேலை முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து அந்த பையனுக்கு வந்துட்டு திரும்ப மறுபடியும் எல்லாமே இது பண்ணணும். ஸோ இந்த இடத்துல உட்காந்து நான் டீ சாப்பிடுவேன். இது வந்து பக்கத்து வீட்டில் இருக்க சன் சைடு. ஸோ அதில் வந்துட்டு ஒரு புறா வந்துட்டு முட்டையிட்டு அடை காத்துக்கிட்டு இருக்காப்புல. லைட்டாக அவங்க குழந்தை வந்து வந்துட்டாங்க. 2 குழந்தை இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்துட்டு அவங்க 2 குழந்தையுமே நான் காட்டுறேன். யாரோட புறாவெலாம் இல்லை, சும்மா வந்துட்டு தெருவுலையே இருக்கிற புறா தான். இப்போ ரைஸ் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சி. 2 லெமன் எடுத்து as usual லெமன் சாதம் வந்துட்டு ரெடி பண்ணிடுவோம். நம்ம எப்போ ரெடி பண்ணுற மாதிரி தான் தாளித்து விட்டு. இதுக்குமே நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். நல்லெண்ணெய் வந்துட்டு உடம்புக்குமே நல்லது, நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ பெரிய பையனுக்கு வந்துட்டு நான் எடுத்து வச்சுட்டேன். ஸோ இதே தான் வந்துட்டு லஞ்சுக்கு எங்களுக்குமே நாங்கள் வச்சுப்போம். பையன் கிளம்பிகிட்டு இருக்காப்புல. பசங்க 2மே ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு வேலை எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு பையன் கிளம்பி போயிட்டாப்புல. அடுத்தது வந்துட்டு சின்ன பையன் வந்துட்டு இப்போ பாத்ரூமில் இருக்காங்க. அப்புறம் அவங்களும் கிளம்பிடுவாங்க. பக்கத்துலேயே ஸ்கூல்னால நடந்தே போயிடுவாப்புல. அந்த பையனுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்துட்டு வச்சுட்டு நானுமே பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்ருவேன். நான் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு தான் என்னோடய வந்துட்டு வேலையை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவேன். சின்ன பையனையும் அனுப்பி விட்டாச்சு. இப்போ என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டு நான் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் என்னோடய ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் தான் எல்லாமே வந்துட்டு க்ளீனிங் கூட்டி விட்றது, அப்புறம் துணி வாஷ் பண்ணுறது, பாத்திரம் கழுவுறது, எல்லா வேலையுமே முடிச்சுட்டு எல்லாமே வந்து ஒரு 10க்குள்ளே நான் எல்லா வேலையுமே முடிச்சிடுவேன் கம்பல்சரி. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஃப்ரீ தான். அதுக்கப்புறம் ஃப்ரீ டைமில் வந்துட்டு நான் டைலரிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ அந்த துணி இருக்குதா, நானே எனக்குள்ளே வச்சுப்பேன் பாருங்கள். இது வந்துட்டு அந்த உடஞ்சி போயிடுச்சு, அந்த பாரில் தண்ணி ஊற்றி வைக்கிறது. ஸோ அதனால அதை அழுக்கு கூடையாக மாற்றியாச்சு. நம்ம பாட்டிலாக வாங்கி யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி 10 ரூபா பாக்கெட் வாங்கி யூஸ் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப நம்மளுக்கு மிச்சமாக இருக்கும். அதிகமாக நம்ம
அதிகமாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியும் போகாது. நம்மளுக்கு இது வந்து ரொம்ப மிச்சமாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்துட்டு 10 ரூபா பாக்கெட்டு தான் நான் வாங்கி யூஸ் பண்ணுறேன். துணி போட்டுட்டு இதில் வந்து டைம் செட் பண்ணுவேன். கரெக்டாக 1 ஹவர் ஆகிடும். இந்த 1 ஹவருக்குள்ளே வந்துட்டு நான் எல்லா வேலையுமே நான் முடிச்சிருவேன். நான் அந்த மாதிரி டைம் வந்துட்டு இந்த மிஷினில் துணி போட்டிருக்கேன்னா இந்த டைம் முடிகிறதுக்குள்ளே இது வாஷ் பண்ணி முடிகிறதுக்குள்ளே நம்ம எல்லா வேலையும் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் முடிச்சிருவேன். கொஞ்சம் பாத்திரம் இருக்குது. காலைல பண்ண பாத்திரம் எல்லாமே அது எல்லாத்தையுமே கழுவி வச்சுட்டு அடுத்து வந்துட்டு வீட்டு எல்லாத்தையுமே கூட்டி முடிக்கணும். ஸோ 2 ரூம்பு அது எல்லாத்தையுமே கூட்டி க்ளீன் பண்ணி எடுக்கணும். ஸோ இப்படி தான் இருக்கும். சின்ன குழந்தைங்க இருக்கிற மாதிரி கச்ச கச்சன்னு தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் எல்லாத்தையுமே கூட்டிகிட்ருக்கேன். காலையில் ஸ்கூலுக்கு பசங்களை அனுப்புனதுக்கப்புறம் ஒரு மழையே பெஞ்சு அப்படியே ஓஞ்ச மாதிரி அப்படியே கம்முண்டு ஆகிடும். அது அப்படியே ஒரு சவுண்டாக இதாக இருக்கிறது, ஒரு மழை பெஞ்சிட்டு ஸ்டாப் பண்ண மாதிரி அப்படியே கம்முண்டு ஆகிடும் வீடே. அப்புறம் நம்ம மட்டும்தான் இருந்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்துட்டு நான் இந்த மாதிரி எல்லாத்தையுமே இது பண்ணிடுவேன். இப்போ பாருங்கள், வீட்டு குட்டி பாத்திரங்களையும் எல்லாம் முடிச்சுட்டு இன்னும் 1/2 hour இருக்குது. இதுக்குள்ளே அம்மாவுக்கு தங்கச்சிக்கு ஃபோன் பேசுகிறது அந்த மாதிரி உள்ள ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் துணி நம்ம காய போடுறேன்னா, இப்போ நான் காய போட போகும்போது தான் துணியை வந்துட்டு எடுப்பேன். அந்த டைம்லாம் வந்துட்டு மதியம் ஈவினிங் எடுத்து மடிச்சுவோமா அப்படின்லாம் பண்ண மாட்டேன். கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கும். இப்போ துணியை வந்து வாஷ் பண்ணி காய போட போகிறோம்ல, அப்போ தான் வந்துட்டு நேற்று காய வச்ச துணியை வந்து எடுத்து நான் கீழே விழுந்துட்டேன். ஸோ வந்துட்டு மாடியில் போய் காய வைக்கிறதுக்கு முடியலையா. ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்லேயே கொடி கட்டி இந்த மாதிரி இடத்துலையே தான் வந்துட்டு துணி காய வைக்கிறது. இப்போ துணி எல்லாத்தையும் மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த துணியை போய் காய வச்சிருவேன். மிஷினில் நம்ம துவைச்சோம் இல்லையா, அந்த துணியை காய வச்சிருவேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு செல்ஃபில் வந்துட்டு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். பிளாஸ்டிக் இது இருக்கு இல்லையா, அந்த காலண்டரு, அதுக்கப்புறம் வந்துட்டு தாள்பட்டி அந்த மாதிரி உள்ளதை வச்சு தான் இந்த மாதிரி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு செல்ஃபு பசங்களோடது, அது மாதிரி புக்ஸு இந்த மாதிரி, அது ஒரு பையனோட, கீழே அது ஒரு பையனோட. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு எல்லாத்தையும் மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோடய தையல் இதை நான் எடுத்து தைக்க ஆரம்பிச்சிடுவேன். இந்த மாதிரி என்னோடய திங்ஸ் எல்லாம், டைலரிங் திங்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வச்சுருக்கேன். இப்படி நான் கவர் போட்டு வச்சுருவேன். நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு பாதியோடு வைக்கிறோம் இல்லையா, ஸோ அதை வந்துட்டு இந்த மாதிரி கவர் போட்டு வச்சுருவேன். தூசி எதுவுமே வந்துட்டு அதில் இது பண்ணாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கவர் போட்டு வச்சுருவேன். இப்போ நான் இது தச்சிட்டு பாதியோடு இருக்குது. இதை நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்க போகும்போது தான் நான் கீழே விழுந்து காலில் அடிபட்டது. இன்னுமே அதை ஸ்டிச் பண்ணி முடியலை. ஸோ இன்ஷால்லா இதை வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிக்கணும். தைக்க முடியலை, இன்னுமே கால் சரியாக வரலை. அதனால இன்னுமே ஸ்டிச் பண்ண முடியாமல் இருந்துகிட்ருக்கு. சீக்கிரமாக இதோட ஸ்டிச்சிங் வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன் தனியாக. ஸோ அவ்வளோதான். இந்த வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னா இதோட ஸ்டிச்சிங் ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் தைக்கலாம். ஸோ அந்த மாதிரி டைம் நம்மளுக்கு கிடைக்கும். வீட்டில் இருந்துகிட்டே நம்ம வந்துட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ், அதுக்கப்புறம் ஒரு சுடிதார்,
நம்மளால் ஒரு சுடிதார் ஒரு ப்ளவுஸ் கண்டிப்பாக வந்துட்டு நம்ம ஒரு 2-3 ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம மதியம் நைட்டு வேலைக்கு அதுக்கப்புறம் மதியத்துக்கு கொஞ்சம் டைமே ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு நம்ம பண்ண போகும்போது நம்மளுக்கு மைண்டும் ஃப்ரீயாக இருக்கும். ஏதாச்சும் ஒரு தொழில் நம்ம செஞ்ச மாதிரியும் இருக்கும். நம்மக்கிட்ட பைசா இருக்கிற மாதிரியும் இருக்கும். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு இந்த டிப்ஸ் எல்லாமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இதில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவை நான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். Thanks for watching.